ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। यथाग्नेर्दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हि या सर्वविद्यास्वरूपां तां शारदां प्रणमाम्यहम्। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे शिवनामनि भावितेऽन्तरङ्गे महति ज्योतिषे मानिनी मयार्धे दुरितान्यपयान्ति सुदूरदूरे मुहुरायान्ति महान्ति मङ्गलानि स्मृतेः सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसदृषिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ अधीहि भो भगवः अधीहि भो भगवः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। கட்டோபனிஷத்திலே இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது வள்ளியில் 11வது மந்திரம் வரையிலும் பார்த்திருக்கோம். சூரியஹா யதா சர்வலோகஸ்ய சக்ஷுஹு ந லிப்யதே சாக்ஷுஷைர் பாஹ்யதோஷைஹி ஏகஹா ததா சர்வபூதாந்தராத்மா ந லிப்யதே லோக துக்கேன பாஹ்யஹா அப்படிங்கிற மந்திரம் வரலும் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி இந்த சூரியன் எல்லா பொருள்களையும் பார்ப்பதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு உபகாரமாக இருக்கிறது, ஒரு சககாரியாக இருக்கிறது, அது ஒரு சகாயம் பண்ணி கொடுக்கிறது. அந்த சூரியன் இல்லாவிட்டால் ஒரு பொருளை ஒருவனால் பார்க்க முடியாது. சூரியன்கிற இடத்துல இந்த இடத்துல எந்த விளக்கையும் எடுத்துக்கலாம், எந்த லைட்டையும் எடுத்துக்கலாம். ஆக அந்த விளக்கு வெளிச்சம் இல்லாமல் எந்த பொருளையும் ஒருவனால் பார்க்க முடியாது. அப்படி பார்ப்பதற்கு சகாயம் பண்ணுகிறது, ஒரு உதவி செய்கிறது இந்த சூரியன். அந்த சூரியன் அதனால உலகத்துக்கெல்லாம் அதுவே ஒரு கண் போல இருக்கு. இவன் பார்ப்பவன் நல்ல பொருட்களையும் பார்க்கலாம், தீய பொருட்களையும் பார்க்கலாம். நல்லதை பார்த்தால் இவனுக்கு தான் நன்மையை தவிர சூரியனுக்கு ஒன்றும் கிடையாது. அதே போல தீய பொருட்களை பார்த்தால் இவனுக்கு தான் தீமையை வருமே தவிர அந்த சூரியனுக்கு எதுவும் ஏற்படுவதில்லை. அந்த சூரியன் இவனுக்கு உதவி செய்வதோடு நின்று விடுகிறது, சககாரி காரணமாக இருந்து கொண்டு நின்று விடுகிறது. அந்த சூரியனுக்கு எந்த ஒரு பாபமோ புண்ணியமோ இவன் பண்றதுனால ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ந லிப்யதே சாக்ஷுஷைர் பாஹ்யதோஷைஹி.
அப்படிப்பட்ட அந்த சூரியன் ஒன்றாக தான் இருக்கிறது. ஏகஹ ததா சர்வபூதாந்தராத்மா, அது ஒன்றாகவே இருந்து எல்லா பிராணிகளுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறது. இதய குகையிலே அது வசித்துக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படிங்கிறார். இந்த ஈஸ்வரன் எல்லா பூதங்களுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் இதயத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். பிராமையன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படிங்கிறார். அவர் உள்ள இருந்து ஆட்டி படைக்கிறார் அப்படின்னு. அப்படி அதுதான் பூத அந்தராத்மா. அவர் தான் அந்தராத்மாவா பிரத்யேகாத்மாவாக இருப்பவர். அவர் எதனாலேயும் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மயாத்தியக்ஷேண பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இருக்கிறதுனாலேயே இந்த பிரகிருதி வேலை செய்யறது அப்படின்னு. சும்மா இருக்கிறேன் நான் அங்க ஒரு ராஜா இருந்தான் அப்படின்னாக்க அந்த வேலைக்காரர்கள்லாம் எப்படி ஓடி ஓடி வேலைகள்லாம் செய்வார்களோ அப்படி அவர் ராஜா ஒரு ஆணையிடணும்னு அவசியமே இல்லை. இதை செய் அதை செய்யணும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவர் சந்நிதி மாத்திரத்திலேயே எல்லாரும் வேலை செய்கிறார்கள். அது போல இந்த ஆத்மாவின் சந்நிதி மாத்திரத்திலேயே இந்த எல்லாமே வேலை நடக்கிறது. ஆனா அந்த வேலைகள்ல எதுலையும் இது பங்கெடுத்துக் கொள்ளாமல் அந்த பாவத்தினாலேயோ புண்ணியத்தினாலேயோ செயல்களின் பலன்களை அனுபவிப்பதனாலேயோ செயல்களாலேயோ எதனாலேயும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது இந்த ஆத்மா அப்படிங்கறது அந்த மந்திரத்துல சொன்னோம். அதுக்கு அடுத்த மந்திரமா இத பார்த்தோம். ஏகஹ வஷி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதாய கரோதி தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராக தேஷாம் சுகம் சாஸ்வதம் ந இதரேஷாம் அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த ஒன்றாகவே இருக்கக்கூடிய சர்வபூதாந்தராத்மா எல்லா பொருட்களையும் தன் வசத்தில் வைத்திருக்கிறது. ஏகஹ வஷி அப்படின்னார். ஒன்றாக இருக்கக்கூடியது அது. அதுதான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. அதுதான் சொன்னோம் இல்லையா, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே திஷ்டதி அப்படின்னு. அந்த ஹிருதயத்திலே ஈஸ்வரன் இருக்கிறான், உறைந்து கொண்டிருக்கிறான். பிராமையன் சர்வபூதானி, அது உள்ள இருந்து எல்லாரையும் ஆட்டி படைக்கிறானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா பொருட்களும் அந்த ஈஸ்வரனுக்கு வசமாக இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படி ஏகஹ வஷி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதாய கரோதி, அவன் ஒத்தனா இருந்துட்டு பலவிதமான பார்ப்பவர்களுக்கு பலவிதமா இருக்கிறது போல காட்டி கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தம் ஆத்மஸ்தம், அந்த ஆத்மா தன்னுடைய உள்ளேயே இருக்குன்னு யாரு பார்க்கிறார்களோ, ஏ அனுபஷ்யந்தி தீராக, அந்த ஆத்மாவானது எல்லா இடத்துலையும் பலவிதமாக தெரியக்கூடியதா இருந்தாலும் அது தன்னுடைய உள்ளேயே இருக்கிறது அப்படின்னு யாருக்கு தெரிகிறதோ, யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தேஷாம் சுகம் சாஸ்வதம், அவர்களுக்கு தான் சுகம் சாஸ்வதமான சுகம் கிடைக்கிறதா. ஒரு மாறுபாடு இல்லாத சுகம், அது என்னைக்கு நித்தியமான சுகம் கிடைக்கும், என்னைக்கும் இருக்கக்கூடிய சுகம் அது அவங்களுக்கு தான் கிடைக்கும். நைதரேஷாம், மற்றவர்களுக்கு கிடையாது அப்படின்னு அடிச்ச சொல்றார் இந்த மந்திரத்துல. இதை பார்த்தாக்க என்ன பயன் கிடைக்கிறது, ஒரு பிரயோஜனம் என்ன, ஆத்மலாபம் வந்ததுன்னா அதனால பயன் என்ன அப்படிங்கறது இங்க சொல்ற. அதே போல அடுத்த மந்திரத்திலையும் அதே தான் சொல்ல போறார். தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராக தேஷாம் சாந்தி சாஸ்வதி, அவர்களுக்கு தான் அமைதி இருக்கு, சாந்தி கிடைக்கிறது அவங்களுக்கு தான். எப்படிப்பட்ட சாந்தி? சாஸ்வதி சாந்தி, நிரந்தரமான எல்லையற்ற சாந்தி கிடைக்கிறது அவர்களுக்கு தான், மற்றவர்கள் யாருக்கும் கிடையாது. ந இதரேஷாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்ற, மற்றவர்கள் யாருக்கும் அந்த அமைதி கிடையாது, இவர்களுக்கு மட்டும்தான் அமைதி. யாருக்கு அப்படின்னா நித்யஹ அனித்யானாம் நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராக தேஷாம் சாந்தி சாஸ்வதி நைதரேஷாம். அனித்தியமான இந்த பொருட்களிலே இருக்கக்கூடிய, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல காணக்கூடிய பொருட்கள் எல்லாம் அனித்தியம்தான். அனித்தியமான இந்த பொருட்களுக்கெல்லாம் பின்னால் ஒரு நித்தியமான ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு யாரு பார்க்கிறார்களோ, சேத்தனச்சேதனானாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இந்த ஒரு பொருள்லாம் பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்ட எந்த பொருளுக்குமே ஒரு சேதனத்தன்மை, சைத்தன்யத்தன்மை, ஒரு ஸ்புரணம், ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இது தெரிந்து கொள்ள வேண்டும். அது அறிவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனாலும் அறிவு இருப்பது போல் சில இதெல்லாம் தெரிகின்றது. அப்படி தெரியறதுக்கெல்லாம் பின்னாடி அறிவாக எது இருக்கிறதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவுக்கெல்லாம் அறிவாக எது இருக்கிறதோ
இந்த கேன உபநிஷத்துல சொல்லுவார்கள், மனசுக்கும் மனதாக இருக்கிறது, கண்ணுக்கும் கண், காதுக்கு காது, இது போல ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் பின்னால் அந்த சக்தியாக எது நின்று கொண்டிருக்கிறதோ அதுதான் அந்த ஆத்மா. அப்படி சேத்தனச்சேதனானாம், இந்த அறிவு வடிவமாக எது தோன்றுகிறதோ அதுக்கெல்லாம் அறிவாக ஞானமயமாக எது இருக்கிறதோ அந்த ஒன்றை ஏகக பகுனாம் யோ விததாதி காமான், அந்த இது எல்லா பிராணிகளுக்கும், அதுதான் ஈஸ்வரன் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் தான் எல்லா பிராணிகளுக்கும் அவர்களுடைய கர்மத்தின் அடிப்படையில், அவர்கள் செய்த செயல்களுக்கு அடிப்படையில் பயனை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். யோ விததாதி காமான், அவர்களுக்கு உண்டான ஆசைகளை நிறைவேற்றி விடுகிறார். யோ விததாதி காமான், அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை தன் ஆத்மாவில் உறைவதாக யார் பார்க்கிறார்களோ தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராக தேஷாம் சாந்தி சாஸ்வதி, அப்படி பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் சாந்தி கிடைக்கும். நைதரேஷாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இந்த மந்திரத்துக்கு நம்ம பாஷ்யம் பார்க்க வேண்டியது இருக்கு. கிஞ்ச சஹி பரமேஸ்வரஹ சர்வகதஹ ஸ்வதந்திரஹ ஏகஹ ஏகோ வஷி சர்வபூதாந்தராத்மா, அந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் ஆரம்பிக்கிறது. அந்த பரமேஸ்வரனானவன் சர்வகதஹ எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறார். ஸ்வதந்திரஹ, அவனை தவிர பாக்கி எல்லாரும் பரதந்திரம் தான், எல்லாருமே மற்றவர்களை அண்டி நிற்பவர்கள் தான். அவன் மட்டும்தான் அந்த ஆத்மாவாக யார் இருக்கிறார்களோ, யார் பிரம்மமோ யார் பரமேஸ்வரன் இந்த இடத்துல சொல்லியிருக்கோ அவர்கள் மட்டும்தான் ஸ்வதந்திரர்கள், எதையும் அண்டி நிற்காமல் தன்னில் தான் நிலை பெற்று நிற்பவர்கள். ஏகஹ, அவர் ஒருத்தர் தான், வேற இரண்டாவதுங்கிறதே ஒண்ணு கிடையாது. ந தத் சமஹ அபியதிகோ வா அந்யஹா அஸ்தி, அவனுக்கு சமமாகவும் யாரும் கிடையாது, அவனை விட பெரியவர்களாகவும் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றார். ஒரு சமமாக இருக்கு அப்படின்னாக்க இரண்டு பொருட்கள் இருந்தால்தான் அதுல வந்து இதுக்கு இது சமம், இதுக்கு இது பெருசு சின்னது அப்படின்னு ஒரு தாரதமியம், ஒரு கம்பேரிசன் கொடுக்கணும்னாக்க இரண்டு பொருள் இருந்தாதான் முடியும். இந்த இடத்துல இவர் சொல்லியிருக்கார் ந தத் சமஹா அஸ்தி அப்படின்னு. அப்ப இரண்டாவது ஒரு பொருள் இருந்தாதான் இவருக்கு சமமா இருக்கு இல்ல பெருசா இருக்குன்னு சொல்ல முடியும். இரண்டாவது இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டுறாரு. ஏன்னா அதுக்குதான் சொல்லியிருக்கு ஏகஹ வஷி சர்வபூதாந்தராத்மா அப்படின்னு. ஏகம், ஒன்று ஒன்று. சாந்தோக்கிய உபனிஷத்துல 6வது அத்தியாயம், அதுல ஸ்வேதகேதுன்னு ஒரு பையன், இந்த இதுல எப்படி கட்டோபனிஷத்துல நச்சிகேதஸ் இருக்கா மாதிரி அந்த இடத்துல ஸ்வேதகேது அவன் தான் சீடன். அவன் கொஞ்ச நாளா படிக்காம இருந்தான், ஆரம்பத்து காலத்துல படிக்காம இருந்தான். அவங்க அப்பா அவனை பார்த்து, நீ இவ்வளவு நாள் படிக்காம இருக்கியே, நீ உன்னோட குருகுலத்துக்கு சென்று ஆசிரியரிடம் கேட்டு எல்லாம் படித்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அவன் ஒரு 12 வருஷம் இருந்து குருகுலத்துல இருந்து எல்லாத்தையும் கத்துட்டு திரும்பி வரான். வந்த உடனே சாதாரணமா குருகுலத்துல போய் படிச்சுட்டு வேத சாஸ்திரங்கள் வேதாந்தம் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தாக்க அவனுக்கு வந்து எந்த ஒரு அகங்காரமும் இல்லாமல், பிரம்மஞானிக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது. யாருக்கு அகங்காரம் இருக்கிறதோ அவன் பிரம்மஞானி இல்லை அப்படின்னு தெரியும். இவன் வந்து ஃபுல்லா அகங்காரத்துடன் வருகிறான், முழுவதும் அகங்காரம், யாரிடமும் ஒரு மரியாதை இல்லாமல் வந்து சேருகிறான். அவனை பார்த்துட்டு அவங்க அப்பா கேட்கிறார், ஆமா இது போல இருக்கியே, தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஆதேசம்னு ஒண்ணு இருந்தது, அதை தெரிஞ்சுட்டியா? அது தெரிஞ்சா அப்படின்னு கேட்கிறார். இவனுக்கு அப்பதான் தெரியறது, அப்படி ஆதேசம்னு ஒண்ணு இருக்கா, அது என்னன்னு தெரியலையே. ஓ, அதை தெரிஞ்சுட்டாதான் ஒருத்தன் வந்து இது போல அகங்காரியா இருக்கலாமோ, அப்ப எனக்கு முழுசா எதுவும் தெரியலையோ அப்படின்னு நினைச்சுட்டு அது என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்புறம் அவர் சொல்றார், எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொண்டதாக ஆகிறதோ அதுதான் ஆதேசம் அப்படின்னு சொல்லி அது சில உதாரணம் எல்லாம் சொல்றாரு. மண்ணை தெரிஞ்சுட்டா மண்ணினால செய்யக்கூடிய பானை, சட்டி, விளக்கு, அகல், இது போல எல்லாமே தெரிந்து கொள்கிறார்கள் இல்லவா? அது போல எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாமே தெரிந்து கொண்டதாக ஆகிறதோ அதுதான் ஆதேசம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது அந்த பிரம்மத்தை ஆதேசம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அப்ப கூட இவனுக்கு வந்து அது புரியல. ஏன்னா அந்த அகங்காரம் அவனுக்கு இன்னும் மறைச்சுட்டு இருக்கு. அவன் சொல்றான், நான் வந்து 12 வருஷமா என்னோட குருகுலத்துல இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன், குருவுக்கு ரொம்ப வேண்டியவனாக இருந்தேன், அவருக்கு வேண்டிய சேவைகள் எல்லாம் செஞ்சு ரொம்ப அன்பாதான் அவர்கிட்ட பழகினேன். இருந்தாலும் அவர் எனக்கு இந்த ஆதேசத்தை பற்றி சொல்லி தரவில்லை. நான் நினைக்கிறேன் அவருக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். ஏதோ இந்த காலத்து மாணவன் மாதிரி சொல்றான் அவனும், அந்த காலத்திலேயே அப்படி.
என்னோட குருவுக்கு இது தெரியலைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவர் எனக்கு சொல்லித் தரல, இல்லாவிட்டால் எனக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். அவ்வளவு அன்புடன் பழகிய மாணவனாகிய எனக்கு இவர் இதை சொல்லிக் கொடுக்காவிட்டால் நிச்சயமாக அவருக்கு அது தெரியவில்லை என்று அர்த்தம் அப்படின்னு நினைச்சுட்டார் சொல்றான். அதனால நீங்களே சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்கறான். ஏன் அப்படி கேட்கறான்னு, திரும்ப இன்னொரு வருஷம் அப்பா வந்து அனுப்பிச்சிருவாரான் அவனை, திரும்ப போய் குரு கிட்ட போய் இன்னொரு 12 வருஷம் படி அப்படின்னு. 12 வருஷம் யார் போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டியே கேட்டுறான், நீங்களே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவரை சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் சதேவ சௌமியே தமக்ர ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏக்கமேவ அத்விதீயம் அங்கதான் வருது. அந்த இடத்துல சொல்றாரு ஒன்றுதான், இது இரண்டாவதாக எதுவுமே இல்லை, இருக்கிறது ஒன்றுதான். ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டு அப்படிங்கிறதே கிடையாது. அத்விதீயம் அத்விதீயம்ங்கிறது அந்த உபனிஷத்து பல முறை அதை சொல்லிக் கொடுக்கறது. அந்த இடத்துல ஏக்கமேவ ஏக்கமேவ சதேவ சௌமிய இதமக்ராசீத் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்குறது. இந்த இரண்டாவது இல்லை அப்படின்னா அது என்ன பொருள் அப்படிங்கிறத ஒண்ணு பார்க்கணும். அதுல இரண்டு அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 3 விதமான பேதங்கள், 3 விதமான வேற்றுமைகளை வேதாந்தத்துல சொல்லி கொடுக்கிறார்கள். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதங்கள் அப்படின்னு பேரு. இப்போ 2 நாற்காலி இருக்கு அப்படின்னாக்க, இந்த ஒரு நாற்காலி இந்த நாற்காலியை விட வேறானது அப்படின்னு சொல்றோம். இரண்டும் நாற்காலி அப்படிங்கிற ஒரே அம்சத்துல இரண்டும் ஒன்றுதான். இதுவும் நாற்காலி அதுவும் நாற்காலி. அப்போ அந்த அம்சத்துல அது வந்து வேறுபாடு கிடையாது. ஆனா இரண்டாவது அந்த அம்சத்துக்குள்ளேயே ஒரு வேறுபாடு. இது ஒரு நாற்காலி அது வேற ஒரு நாற்காலி அப்படின்னு. அது ஒரே குரூப்ல இருந்தாலும் 2 வேறு விதமான பொருட்கள். இதுக்கு பேர் தான் சஜாத்திய வேறுபாடு அப்படின்னு பேர், சஜாத்திய பேதம் அப்படின்னு பேர். அந்த பிரம்மத்துல இந்த சஜாத்திய பேதம் கிடையாது. ஏன்னா அது ஒன்றாகவே இருக்கிறது, 2 அல்ல அப்படி. இப்ப இது நாற்காலி, இது வந்து டேபிள்னு இருக்கு, அது வேறு நாற்காலி. டேபிள்ங்கிறது வேறு, அது வேற குரூப், இது வேற குரூப், அது வேற பிரிவு, இது வேற பிரிவு. அப்ப இப்படியாக ஒரு வேறுபாடு இருக்கு இல்லவா? அது போன்று ஒரு வேறுபாடும் கிடையாது பிரம்மத்துல. ஏன்னா அது ஒன்றுதான், எங்கும் நிறைந்திருக்கிறது, எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. இன்ஃபைனைட் இன்ஃபைனைட்னு சொல்றோமே அதுதான். 2 இன்ஃபினிட்டி இருக்கவே முடியாது எப்பொழுதுமே. அப்படி இருந்ததுன்னா அதுவும் இன்ஃபினிட்டி கிடையாது, இதுவும் இன்ஃபினிட்டி கிடையாது. எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கிறதுனால அதுல விஜாத்திய பேதமும் கிடையாது. அப்புறம் இந்த நாற்காலிலேயே அந்த சாயிற பகுதி இருக்கு, உட்காருகின்ற பகுதி இருக்கிறது, 4 கால்கள் இருக்கின்றன, கால்ல முதல் கால் பின்னாடி கால் இப்படியாக பல இருக்கின்றன. இப்படி வேறுபாடுகள் இருக்கின்றன அல்லவா? அது போல ஏதாவது பிரம்மத்துக்குள்ள ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாதாம். பிரம்மத்துல இருக்கிறது எல்லாம் எல்லா இடத்துலயும் எங்கேருந்து எப்படி எப்படி தொட்டாலும் அது அப்படியேதான் இருக்கும். அது எந்த விதமான ஒரு வேறுபாடும் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த பிரம்மம். அதுதான் அந்த இடத்துல சொல்றார் சதேவ இதம் சதேவேதம் இதம் சௌமிய சதேவேத அக்ராசி ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு அந்த இடத்துல. ஆக அந்த இதுதான் இந்த இடத்துல ஏகஹ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஏகஹ அப்படின்னா அதுதான் இருக்கு, அதுக்கு சமமா எதுவுமே கிடையாது, அதை விட பெரிதாக எதுவும் கிடையாது அப்படின்னு அது வேற சொல்றாரு. அபியதிகோவா அந்யஹா அஸ்தி அப்படின்னு, அதை விட பெரிதாக ஒன்றும் கிடையாது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆத்மாதான் இருக்கிறதுலயே பெருசு, அதுதான் அந்த பரமேஸ்வரனுக்கு சமமானது, அதுதான் அந்த பிரம்மத்துக்கு சமமானது. அந்த இடத்துல ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார். அந்த இடத்துல ந தத் சமோவா அபியதிகோவா அந்யஹா அஸ்தி அப்படின்னு. ஏகஹ வஷி அப்படிங்கிறார். வஷி அப்படின்னாக்க எல்லா பொருட்களையும் தன்னுடைய கட்டுப்பாடில் எது வைத்திருக்கிறதோ அதுதான் வஷி. எல்லா பொருட்களுக்கும் அந்தராத்மாவாக பிரத்யேகாத்மாவாக உள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தத்துவம் இந்த ஆத்ம தத்துவம். எல்லா இடத்திலும் இருக்கு, அது இல்லாத இதுவே கிடையாது. இதே உபநிஷத்திலே நம்ம பார்த்தோம். அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மாசிய ஜந்தோர் நிஹிதோ குஹாயாம் அப்படின்னு. அந்த ஆத்மா அந்த எல்லா ஜந்துக்களுக்கும் குகையிலே வசித்துக் கொண்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஜந்துவாவனா இருக்கலாம்? அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த ஆத்மா அப்படிப்பட்டது. அதுக்கு கமெண்ட்ரி எழுதும்போது, பாஷ்யம் எழுதும்போது சொல்றார், அணுவா பிருஹத்வா இதஸ்தி லோகே அஸ்தி தத் தேனைவ ஆத்மனா நித்யவத் பவதி ஆத்மனா வினிர்முக்தம் அசத் சம்பத்யதே அப்படின்னு சொல்றார்.
அதாவது எந்த இடத்துல அது அணுன்னா அந்த சின்னதுன்னு அர்த்தம். சிறிய பொருளாக இருந்தாலும் சரி, இருக்கிறதுலயே சின்னதுக்கெல்லாம் சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, இருக்கிறதுலயே பெரியசுக்கெல்லாம் பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, அதற்கு உள்ளே இருக்கக்கூடியது இந்த ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவம் இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே இருக்க முடியாது. ஆத்ம தத்துவம் இல்லைன்னா அந்த பொருளுக்கு ஒரு அஸ்தித்வம், எக்ஸிஸ்டன்ஸே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆக எல்லாருக்கும் உள்ளே இருக்கக்கூடியது அந்த பிரத்யேகாத்மா. அது அப்படி உள்ள இருக்கிறதுனாலதான் எல்லாரையும் அது கட்டுப்படுத்துகிறது. அதனாலதான் அதுக்கு வஷின்னு பேரு அப்படின்னு சொல்றீங்க. வஷி சர்வம் ஹி அஸ்ய ஜெகத்து வஷே வர்த்ததே. இந்த உலகம் பிரபஞ்சம்னு எதை சொல்றோமோ அந்த பிரபஞ்சமே இதனுடைய கட்டுப்பாடுல இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்க குதஹா சர்வபூதாந்தராத்மா, ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக உள்ளே உறைந்து கொண்டிருக்கிறது. அதனால அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. யதஹா ஏகமேவ சத்து ஏகரசம் ஆத்மானம் விசுத்த விஞ்ஞான கணரூபம் நாமரூபாதி அசுத்தோபாதி பேத வசேன பகுதா அநேக பிரகாரேன யஹ கரோதி அப்படிங்கிற இடத்துல ஏகம் ரூபம் பகுதா யஹ் கரோதி அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை பலவிதமாக தெரியக்கூடிய இந்த ஆத்மாவை, அந்த ஆத்மா எப்படின்னா பலவிதமாக தெரிகிறது. ஏன் அப்படின்னா நாமரூபங்கள் பெரிய பல விதமான பொருட்கள் இருப்பது போல தெரிகிறது. பலவிதமான பெயர்களும் பலவிதமான வடிவங்களும் நமக்கு தெரிகிறது. எப்படி இப்போ மண்ணுங்கிறது தான் உண்மை. மண்ணிலேருந்து மண்ணை ஒரு விதமான ஒரு ஆக்காரம், ஒரு உருவத்தை கொடுத்தா இது சட்டி அப்படிங்கிறோம். வேற விதமான ஒரு உருவம் கொடுத்தா அது பானைங்கிறோம் இல்லையா. அப்படி அந்த இருக்கிறது ஒரே மண்ணு தான். மண்ணுடைய வெவ்வேறு வடிவங்களினால் வெவ்வேறு பெயர் ஏற்படுகிறது. அப்படி பெயரும் வடிவமும் ஏற்படுவதனால் ஏதோ பல உருவங்கள் இருப்பது போல் தெரிகின்றது. அதனால தான் பலவையாக தெரிகின்றன, ஒன்றாக இல்லாமல் பலவையாக தெரிகின்றன அப்படிங்கிறது. அதுதான் உபாதி பேதேன அப்படின்னு சொல்றாரு. அந்த உபாதியினாலே பலவிதமாக இருப்பது போல தெரிகிறது. அந்த ஆத்மா இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் இப்படி இருக்கு. அந்த ஆத்மாவை தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி, அந்த ஆத்மாவை தன்னுடைய உள்ளே யார் பார்க்கிறார்களோ அப்படிங்கிறார். ஸ்வாத்மஸ்தம் சத்தா மாத்திரேன ஸ்வ ஆத்மசத்தா மாத்திரேன அப்படிங்கிறார். எப்படி அது பலவையாக காட்டுறது அப்படின்னா தன்னுடைய சத்தையினாலேயே தான் இருப்பதனாலேயே பலவையாக இருப்பதாக தெரிகிறது அப்படின்னு காட்டுறார். அது எப்படி ஒரு இருக்கிறது தானே இருக்கிறது பல இதாக தெரிய முடியும் அப்படின்னாக்க அச்சிந்திய சக்தித்வாத் அப்படிங்கிறார். இந்த மாயைக்கு பலவிதமான சக்திகள் இருக்கின்றன. இருக்கக்கூடிய பிரம்மத்தை பலவிதமாக காட்டக்கூடியது, வெவ்வேறு வடிவங்களில் காட்டக்கூடியது இந்த மாயைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தின்னு 2 சக்திகள் இருக்கின்றன மாயைக்கு, அந்த அவித்யைக்கு. அது என்ன பண்றது அப்படின்னா இருக்கிறதை மறைத்து இல்லாததை காட்டுகிறது. ஆவரணம்னா மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு இதை ஆவரணம் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா மறைச்சு வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சக்தி இருக்கக்கூடிய பிரம்மத்தை பிரம்மமாக காட்டாமல் மறைத்து விடுகிறது, பார்ப்பவனுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதுதான் அஞ்ஞானத்துல இருக்கிறது. இருக்கிறதை தெரியாம பண்றது மட்டும் இல்லை, வேற விதமாக காட்டுகிறது. இருக்கிற கயிறை பாம்பாக காட்டி விடுகிறது இந்த இடத்துல. அதுதான் விக்ஷேப சக்தி. ஒரு மனிதனுடைய புத்தியை விக்ஷேபம் பண்ணுகிறது, மாற்றி விடுகிறது. அப்பேற்பட்ட சக்தி உடையது இந்த மாயை. அந்த மாயையினால் அவன் பலவிதமாக பார்க்கிறான் அப்படின்னு சொல்றார். அந்த மாயைக்கு ஒரு மாயா பஞ்சகம்னே ஆதிசங்கரர் ஒண்ணு எழுதியிருக்கார். அந்த இடத்துல சொல்றார், நிருபம நித்திய நிரம்சகேபி அகண்டே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா அது ஒன்றாகத்தான் இருக்கிறது. இரண்டாவதாக ஒன்று இருந்ததுன்னா இதை போன்றது அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமை சொல்ல முடியும். இதை போன்றது அது, அதை போன்றது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேர் பண்ணி சொல்லணும்னாக்க இரண்டாவதாக ஒன்று வேண்டும். யாருமே இந்த ஆகாசம் இதை போல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிற ஆகாசம் ஒன்றே ஒன்றுதான். இந்த சேரை சொல்லலாம், இன்னொரு சேர் இருக்கிறதுனால இந்த சேரை போல இருக்கு, இதுக்கு பச்சை கலர்ல இருக்கு, இது சேப்பு கலர்ல இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம், இப்படி ஏதாவது சொல்ல முடியும். ஆனா இந்த ஆகாசத்துக்கு எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ஆகாசம் இங்க பெருசா இருக்கு, அங்க ஆகாசம் சின்னதா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா அது இருக்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு உவமையே சொல்ல முடியாது. அதே போல இந்த ஆத்மாவுக்கும் பிரத்யேகாத்மா ஒன்றே ஒன்றுதான். அதனால அதுக்கு உவமையே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த உவமையே இல்லாமல் ஒன்றாக இருக்கக்கூடிய நிருபமமாக இருக்கக்கூடிய, உவமை இல்லாமல் இருக்கக்கூடியது நிருபமம்.
எது நிருபமமா இருக்கிறதோ அந்த ஆத்மாவில் எது நித்தியமாக இருக்கிறதோ அந்த ஆத்மாவில், அந்த நித்தியமான ஆத்மா அது எதனாலேயும் அழியாதது, அவிநாசியாக இருக்கக்கூடியது, எப்பொழுதும் இருக்கக்கூடிய சனாதனமாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவில் அது எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னா நிரம்சகே அப்படிங்கிறார். எந்த பகுதிகளும் இல்லாதது, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம்னு சொன்னமே, அந்த எந்த ஒரு பேதமும் இல்லாது. இது அந்த ஆத்மாவிலே ஒரு பகுதிகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படியாக எந்த ஒரு பகுதிகளும் இல்லாததானது அந்த ஆத்மா. அப்படிப்பட்ட அகண்டே சிதி அப்படிங்கிறது, அந்த சித் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் அகண்டமாக, அகண்டம்னாக்க இன்ஃபைனட்டா இருக்கக்கூடியது, எல்லையற்றதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவில், அந்த ஆத்மா எது அப்படின்னா நான் தான் அப்படிங்கிறார். மயி சிதி அப்படிங்கிற, மயி அப்படின்னா என்னில் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவாகிய என்னில் அந்த இது அந்த நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் அப்படின்னா சர்வ விகல்பனாதி சூன்யே அப்படிங்கிறார். அதுல எந்த ஒரு விகல்பனைகளும் இருக்காது. மனம்ங்கிறதே இல்லையே. மனம் பிறந்தாலே மனம் எங்க இருக்கிறதோ அங்கதானே விகல்பங்கள், ஆசைகள் ஏற்படுகின்றன, அலைகள் ஏற்படுகின்றன. அதுதான் விகல்பம். அந்த மனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக, ஏன்னா முன்னாடியே பார்த்தோம் போனதுலயே, எல்லா விகல்பங்களுக்கும் அப்பாற்பட்டதாக பாக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பாக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில் என்ன பண்றது இந்த மாயை அப்படின்னாக்க கடயதி ஜெகத்து ஈஷ ஜீவபேதம் அப்படிங்கிற, அப்படிப்பட்ட அகண்டமா இருக்கக்கூடிய எல்லையற்றதாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில் ஜீவனை படைக்கிறது, ஜெகத்தை படைக்கிறது, ஈஸ்வரனை படைக்கிறது. ஈஸ்வரனே அங்க படைக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் கொண்டு தள்ளுகிறது எது அப்படின்னாக்கா அந்த மாயை. அதுதான் சொல்றாரு அகட்டித்த கட்டனா பட்டியசி மாயா அப்படின்னு. அந்த மாயை எதை நடக்க முடியாதுன்னு நாம் நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்ட வல்லது அந்த மாயை அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த மாயையினாலே இதை ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா பலவையாக தெரிகிறது அப்படிங்கிறார். அந்த ஆத்மாவை தம் ஆத்மஸ்தம், அந்த ஆத்மாவை, அந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா தண்ணில் இருக்கிறதுன்னு யாரு புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு சாந்தி அப்படின்னு சொல்றீங்க. தம் ஆத்மஸ்தம், ஆத்மாங்கிறது இந்த இடத்துல சரீரத்தை குறிக்கிறது. ஷரீர ஹிருதயாகாஷே புத்தவ் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆத்மா இங்க என்னுடைய புத்தியில் இருக்கிறது, என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறது அப்படின்னு யாரு புரிந்து கொள்கிறார்களோ, சைத்தன்யாகாரேன அபிவியக்தம், சைத்தன்ய வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுகம் அப்படிங்கிறார். நகி ஷரீரஸ்ய ஆதாரத்துவம் ஆத்மனகா. இந்த இடத்துல ஒரு கேள்வியை எழுப்புறாரு இந்த இடத்துல. சரி, ஆத்மா எல்லா இடத்துலயும் இருக்கு, சர்வபூதாந்தராத்மா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது, வியாபியமா இருக்கக்கூடியது, அதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி தன்னுடைய ஹிருதயத்துல இருக்குன்னு சொல்லிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அது எல்லா இடத்துலயும் இருந்தாலும் இதயத்திலே அதை பார்க்க முடியும், அறிந்து கொள்ள முடியுங்கிறதுனால இதயத்துல இருக்குன்னு சொல்லியாச்சு. சரி, அப்படின்னா அப்ப இதயம்தான் ஆத்மாவுக்கு ஆதாரமா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆதாரம் அப்படின்னாக்க எந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை தாங்கி கொண்டு எது இருக்கிறதோ அதான் ஆதாரம். இப்ப இந்த புஸ்தகத்துக்கு இந்த டேபிள் ஆதாரம் அப்படின்னா புஸ்தகத்தை டேபிள் தாங்குகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த டேபிளை எடுத்துட்டாக்க இந்த புஸ்தகம் கீழே விழுந்துடணும், அதுதான் ஆதாரம். அப்போ இந்த ஹிருதயத்துல ஆத்மா இருக்கு அப்படின்னா ஹிருதயத்தை எடுத்து விட்டாலோ ஏதோ பண்ணாலோ அந்த இதுக்கு ஆதாரம் இல்லாம கீழே விழுந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இங்க போடுறாருங்க. அது அப்படி கிடையாது. ஆகாஷவத் அபூர்த்தத்வாத் அப்படிங்கிற அந்த ஆத்மா இந்த பெரிய ஆகாசம் போன்று ஒரு இதுவே இல்லாமல் இருக்கு, ஒரு வடிவமே இல்லாமல் இருக்கு. வடிவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு எப்படி ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ சரி, இதயத்துல இருக்கு, இதயத்துலதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சொல்றார் ஆதர்ஷஸ்தம் முகம் இவ அப்படிங்கிறார். ஆதர்ஷம் அப்படின்னா கண்ணாடியில ஒருத்தர் போய் பார்த்தா முகத்தை பார்த்தால் முகம் தெரியும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், கண்ணாடியில முகம் தெரிகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கண்ணாடியில முகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ கண்ணாடியில போய் முகம் எப்படி உள்ள போக முடியும், இருக்க முடியாது. அதுல ஒரு பிரதிபிம்ப ரூபமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அது போன்று இந்த ஆத்மா நம்முடைய மனதிலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது, புத்தியில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த புத்தி தான் இதயத்திலே இருந்து சொல்லுகிறது இந்த இடத்துல இருக்கு ஆத்மா. ஆக எவ்வளவு
சத்துவமான பொருள் இருக்கிறது. இந்த நம்ம உடம்புலயே இந்த புத்தி தான் சத்துவமான பதார்த்தம். சத்துவ பதார்த்தத்தினால் ஆக்கப்பட்டது புத்தி. சத்துவமாக இருக்கிறதுனால தான் அதுல பிரதிபலனம் ஆகிறது. ரஜஸ் இருந்ததுனாலோ இல்ல தபஸ் இருந்ததுனாலோ அந்த புத்தியில் பிரதிபலிப்பது இல்லை. அழுக்கு பிடிந்த கண்ணாடியில் எப்படி சூரிய ஒளி பிரதிபிம்பம் ஆகாதோ அது போன்று அழுக்குடைய மாசுடைய நம்முடைய புத்தியில் ஈஸ்வர சாட்சா்காரம் ஏற்படுவதில்லை. யாருடைய மனம் இந்த மாசுக்கள் அகன்றதாக ரஜஸ் போய் இருக்கிறதோ, விரஜமாக எது இருக்கிறதோ அவர்களுடைய புத்தியில் பரமேஸ்வரனின் சாட்சா்காரம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறார். தம் ஏதம் ஈஸ்வரம் ஆத்மானம் ஏ நிவృత్త பாஹ்ய விருத்தயः அனுபஷ்யந்தி. இந்த இடத்துல தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராஹா அப்படின்றது இல்லையா? அப்ப அதுக்காக சொல்ற இந்த இடத்துல அப்படிப்பட்ட அந்த தம் ஏதம் ஈஸ்வரம், அந்த ஈஸ்வரனை யார் பார்க்கிறார்களோ, எப்படி ஆத்மஸ்தம் தன்னுள்ளே இருக்கக்கூடியதாக பார்க்கிறார்களோ, ஆத்மானம் தன்னுடைய ஆத்மாவாக யார் பார்க்கிறார்களோ, அந்த ஈஸ்வரன் தான் தன்னுடைய ஆத்மா. அதாவது இந்த இடத்துல ஜீவபிரம்ம ஐக்கியம் ஆயிடுத்து. இந்த இடத்துல ஈஸ்வரன் தான் ஆத்மாவாக யார் பார்க்கிறார்களோ அவர்கள் அதை யாரு பார்க்க முடியும் அப்படின்னா எல்லாராலையும் பார்க்க முடியாது. எப்படி அந்த அழுக்கில்லாத கண்ணாடியில சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கிறதோ அது போல மனம் தூய்மையான மனத்துடையவர்களால் தான் பார்க்க முடியும். அதுதான் இங்க இடத்துல சொல்றார் நிவృత్త பாஹ்ய விருத்தையா அப்படின்னு. பாஹ்ய விருத்தி அப்படின்னா வெளி விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும், ஆத்மாலேயே ஈடுபாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். முன்னாடியே நம்ம பார்த்தோம் பராக் சிந்தனை இருக்கக்கூடாது, பிரத்யக் சிந்தனை இருக்க வேண்டும். பராஞ்சிகாணி வித்ரணத் ஸ்வயம்போகு தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது போல பராக்ல போய் பார்க்க கூடியாது, வெளியில இருந்து போய் பார்க்க கூடியாது, வெளியில் பார்க்காமல் உள்ளே யார் பார்க்கிறார்களோ நிவృత్త பாஹ்ய விருத்தையா, வெளி விஷயங்களில் இருந்து தன்னுடைய சிந்தனையை யார் எடுத்து விட்டானோ அவன் அனுபஷ்யந்தி அப்படிங்கிறார். பஷ்யந்தி அப்படின்னா பார்க்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அது எதுக்கு ஒரு அணு அப்படின்னு ஒரு பதம் போட்டது? அணு அப்படின்னா பின்தொடர்ந்து பார்க்கிறார்களாம். அது எதை பின்தொடர்ந்து பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது எழுதுறார், ஆச்சாரிய ஆகம உபதேசம் அணு அப்படின்னு. சாதாரணமா யாராலும் அந்த ஆத்மாவை பார்த்து விட முடியாது. அது ஆச்சாரியர்களுடைய உபதேசம் இருக்கணும், குருவோடைய அனுகிரகம், குருவோட உபதேசம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆகம உபதேசம் இருக்க வேண்டும். ஆகமம் அப்படின்னா வேதாந்த உபநிஷதம், வேதாந்த உபதேசம். வேதாந்தத்துல சொல்லி கொடுத்தா மாதிரிதான் பார்க்க முடியும். ஏன்னா எல்லா இந்த ஆத்மாவை நாமே நேரடியாக பார்த்து விடலாம் அப்படின்னாக்க வேதாந்தத்துக்கு அவசியமே இல்லாம போயிடும். என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வேற ஒருவரால் பார்த்து விட முடியும் அப்படின்னாக்க அப்படி மனதாவே இருக்காது, அதுவும் ஒரு பொருள் மாதிரி ஆயிடும். ஆக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. மனதிலே இருக்கக்கூடிய எழும்பக்கூடிய எண்ணங்களோ இல்ல சந்தோஷமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் அதை நான் சொன்னால்தான் அடுத்தவர்களுக்கு தெரியுமே தவிர அது யாராலையும் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியது கிடையாது. அது உள்ள இருந்தாலும் அதை யாராலும் பார்க்க முடியாது. ஏன்னா அதோடைய தன்மை அது. அதை அப்படி ஒவ்வொரு பொருளையும் அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு பிரமாணம் தேவை, ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படித்தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அப்படித்தான் கத்துக்க முடியும். அப்படி இருக்க அந்த ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் இந்த ஆத்மாவை பற்றி எது சொல்லிக் கொடுக்கிறது? அந்த வேதாந்தம் தான். அதனால அந்த வேதாந்தத்தினுடைய அனுகிரகம் உபதேசம் இருந்தால்தான் அதை தொடர்ந்து யார் பார்க்கிறார் அவர்கள் தான் பார்க்கிறார்கள். அனுபஷ்யந்தி தீராக, அப்படிப்பட்டவர்கள் தான் அதை பார்க்கிறார்கள், வேற யாராலையும் பார்க்க முடிவதில்லை. அனுபஷ்யந்திங்கிறதுக்கு இந்த இடத்துல சொல்றார் சாக்ஷாத் அனுபவந்தி. ஏதோ ஒரு பொருளை பார்ப்பது போல அது பார்க்க முடியாது. ஏன்னா அதுதான் அந்த ஆத்மாவுக்கும் மற்றவற்றுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமே அதுதான். ஏதோ எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவா பார்க்கக்கூடிய பொருள் கிடையாது அது. அப்ஜெக்டிவா இருக்க பொருளை பார்ப்பதற்கு கண்ணோ காதோ மூக்கோ இது போன்ற பொருட்கள் எல்லாம் தேவை, இது போன்ற புலன்கள் எல்லாம் தேவை. ஆனால் எதிர்க்கே இருக்கக்கூடிய பொருள் அந்த ஆத்மா, உள்ளே பார்ப்பவனாக யார் இருக்கிறானோ அதுதான் அந்த ஆத்மா, பார்க்கப்படும் பொருள் கிடையாது. அப்படி பார்ப்பவனாக இருக்கக்கூடிய ஆத்மாவை சாக்ஷாத் அனுபவந்தி, அதை அனுபவம் தான் பண்ண முடியுமே தவிர இதுதான் அதுன்னு சொல்லிட்டு பாத்துட முடியாது. அப்படி பண்ணுவார். அப்படி அனுபவம் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் தீரர்கள். விவேக்கினக அப்படின்னு போட்டார். தீராகா விவேக்கினக தேஷாம் பரமேஸ்வர பூதானாம் சாஸ்வதம் நித்தியம் சுகம். அவர்களுக்கு அப்படிப்பட்ட யார் பார்த்திருக்கிறார்களோ அந்த தீரர்கள் அவர்களுக்கு பரமேஸ்வர பூதானாம் அப்படின்னு போட்டார். அவர்கள் அப்படி பார்ப்பவர்கள் பரமேஸ்வரனாகவே ஆகிவிட்டார்களாம். அவர்கள் அந்த ஈஸ்வரனுடன் ஐக்கியமாகிவிட்டார்கள், ஒன்றாக ஆகிவிட்டார்கள். இந்த இடத்துலயும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்றார். அப்படி பார்த்தவர்களுக்கு
சாஸ்வதம் நித்தியம் சுகம், நித்தியமான சுகம் சாஸ்வதமா எப்பொழுதுமே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சுகம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு, சுகம் வேற பொருட்களிலே இல்லை. யாருக்கு பொருள்களிலிருந்து வெளி பொருட்களிலிருந்து ஒருவன் சுகம் எடுத்துக் கொள்கிறான் அப்படின்னா அது சுகம் சுகமே இல்லை, அது துக்கம் தான். பின்னாடி அது துக்கமாக போகிறது. அது ஆரம்பத்திலே அது சுகமாக இருக்கலாம், ஆனா அது பின்னாடி துக்கம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். ஆனா இவனுக்கு இருக்கக்கூடியது நித்தியமான சுகம், அந்த துக்கத்தின் ஒரு சுவடு கூட இல்லாத ஒரு சுகம் அது. ஏன் அப்படின்னா அது வந்து ஆத்மா ஆனந்த லட்சணம். அது ஆத்மாவின் லட்சணமே அதுதான். ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய லட்சணம் அது ஆனந்த லட்சணம். சச்சித் ஆனந்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆனந்த லட்சணம் கொண்டது இந்த ஆத்மா. அந்த லட்சணம் இருக்கக்கூடிய அந்த சுகம் அவனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறார். நைத்தரேஷாம், மற்றவர்களுக்கு கிடையாது அந்த சுகம். மற்றவர்களை யார் வந்து தன்னுடைய ஆத்மாவை அறியவில்லையோ அவர்களுக்கு இந்த சுகம் சாஸ்வதமான சுகம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் அல்ப சுகங்கள் கிடைச்சிட்டு போட்டோம் பரவாயில்ல, ஆனா நித்தியமான சுகம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றது இந்த ஸ்ருதி. ந இதரேஷா, மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்றவர்கள்னா யாரு அப்படின்னா பாஹ்ய ஆசக்த புத்தி, நாம் வெளியிலே உள்ள பொருட்களில் தன்னுடைய மனதை செலுத்தியவர்களுக்கு அப்படிங்கிற. இப்போ வெளியிலே உள்ள பொருட்களில் மனதை யார் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த சுகம் கிடையாது, நித்தியமான சுகம் கிடையாது. வெளியே உள்ள பொருட்களில் மனதை யார் செலுத்துவார்கள்னா அவிவேகிகள் அப்படின்னு சொல்றது. அவிவேகி நாம் அப்படின்னு போட்டிருக்க. அந்த ஆத்மா எல்லாருக்குள்ள, அவிவேக்கியா இருந்தாலும் சரி விவேகியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அந்த ஆத்மா அவனுக்குள்ளதானே இருக்கு. சர்வபூத்தங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறது. அவன் வந்து விவேகிகளுக்கு மட்டும் இருக்கு ஆத்மா, அவிவேகிகளுக்கு ஆத்மா இல்லைன்னு சொல்லல. எல்லாருக்கும் ஆத்மா இருக்கு. இருந்தாலும் விவேகிகளால் அதை கண்டுபிடித்து விட முடியும், அதை பார்த்து விட முடிகிறது. அதனால அவர்களுக்கு ஆனந்தம் இருக்கிறது. இந்த அவிவேகிகளுக்கு அந்த ஆத்மா சுவாத்ம பூதமாக இருந்தாலும் கூட அவித்யை அப்படிங்கிற ஒரு தடை இருக்கு. அந்த அவித்யைங்கிற தடை இருக்கிறதுனால அவர்களால் அந்த ஆனந்தத்தை பெற முடியவில்லை, ஆத்மாவை அடைய முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு இங்க. அவிவேகி நாம் சுவாத்ம பூதம் அப்பி அவித்யா வியவதானாத், அவித்யைங்கிற ஒரு தடை அவர்களுக்கு இருந்து அந்த அவித்யைங்கிற தடை ஆத்மாவை மறைத்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவர்களால் பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்த மந்திரம், நித்யஹா அனித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விதத்தாதி காமான் தம் ஆத்மஸ்தம் ஏனு பஷ்யந்தி தீராக தேஷாம் சாந்தி சாஸ்வதி ந இதரேஷாம் அப்படி. கிஞ்ச நித்யஹ, நித்யஹ அப்படின்னா நித்தியமாக இருக்கக்கூடியது, அழியாமல் எது இருக்கிறதோ அதுதான் நித்யஹ. அவினாஷி அப்படின்னு போட்டிருக்காரு. வினாசம் இல்லாமல் எது இருக்கிறதோ அதுதான் அவினாஷி. நித்யஹ அவினாஷி, அனித்யானாம் வினாஷினாம், அழியக்கூடிய பொருட்களுக்கு மத்தியிலே அழியாமல் இருக்கக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா இந்த இது. இப்போ கயிற்றுல பாம்பு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். பாம்பு இன்னைக்காவது அழியுமான, அழிஞ்சு போயிடும். ஏன், அவனுக்கு ஞானம் வந்ததுன்னா பாம்பு அழிந்து விடும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா பாம்பு தான் அழிந்து விட்டதே, கயிறும் போக வேண்டியதுதானே அப்படின்னு போகாது. அவனுக்கு கயிறு ஞானம் வந்தாதான் பாம்பு போகும். அப்போ அதுக்கப்புறம் அது கயிறு இருந்து கொண்டே இருக்கும். அது எப்பொழுதுமே முக்காலத்திலும் இருந்தது அந்த கயிறு. அவனுக்கு பாம்பாக தெரிந்த காலத்திலும் அந்த கயிறு இருந்தது. அந்த ஞானம் ஏற்பட்ட பிறகும் அந்த கயிறு இருந்தது. எப்பொழுதுமே அந்த கயிறு இருந்தது. அது கயிறுக்கு அழிவே இல்லை. ஆனால் அந்த அவிதியினால் ஏற்பட்ட அந்த பாம்பு ஞானம் வந்ததுன்னா போய் விடுகிறது. அப்படி அவிதியால் பலவாக பார்த்தாலும் அனித்தியமாக தெரியக்கூடிய இந்த பொருட்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நித்திய பொருளான இந்த ஆத்மா, அந்த நித்தியமானதை சேதனச்சேதனானாம் அப்படின்னு சொல்லு. சேத்தனானாம் அப்படின்னா சேதைத்ருணாம் பிரம்மாதீனாம் பிராணினாம். சேத்தனகா அப்படின்னு, சேத்தனகன்னா யாரு வந்து அந்த ஒரு சைத்தன்ய தன்மையை கொடுக்கிறார்களோ அது. இப்போ ஒரு தண்ணிய தொட்டு பார்த்தா சுடுவதில்லை, ஆனா வெந்நீரா இருந்ததுன்னா அது சுடுறது. வெந்நீர் எப்படி சுடுறது அப்படின்னாக்க, வெந்நீர் அந்த வெந்நீர்ல இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று தண்ணீர், இன்னொன்று வந்து அந்த நெருப்பினால், நெருப்போட தன்மை. அந்த நெருப்பின் தன்மையினால் அந்த தண்ணீரும் சுடுவது போல் இருக்கிறது. உண்மையிலேயே அந்த தண்ணீருக்கு சூடு கிடையாது, அந்த அதுல இருக்கக்கூடிய நெருப்பிற்கு சூடு. இப்போ ஒரு இரும்பு கம்பி இருக்கு அப்படின்னா அந்த இரும்பு கம்பிக்கு சாதாரணமா சூடு கிடையாது. அதை நெருப்பிலே போட்டால் அந்த நெருப்பு
அந்த கம்பியிலே இருந்து கொண்டு சுடுகிறது அப்படின்னு சொல்றோம். அதுதான் அந்த விவேகம். அந்த இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கம்பியை நெருப்புல போட்ட உடனே அந்த கம்பியே ஒரு நெருப்பு தணல் மாதிரி வந்துடும். பார்த்தாக்க அப்ப நெருப்பு தணல் மாதிரி இருக்கக்கூடியது நெருப்புக்கு ஒரு வடிவம் கிடையாது. ஆனா இப்ப கம்பி மாதிரி இருக்கா மாதிரி தெரியும். இந்த சூடே இல்லாமல் இருக்கக்கூடியது கம்பி, ஆனால் கம்பி சுடுறது அப்படின்னு சொல்லுவோம். கம்பி சுடுகிறது, நெருப்புக்கு உருவம் இருக்கிறது. இப்படின்னு ஒரு இரண்டுக்கும் ஒரு மிக்ஸ் ஆயிடும். இதோட தன்மை அதுக்கு வந்துடும், அதோட தன்மை இதுக்கு வந்துடுறது. இதுதான் அத்தியாசம்னு பேரு. அந்த அத்தியாசம் இல்லாமல் அதுதான் விவேகம் இருக்கிற தன்மைன்னு பேரு. அந்த இடத்துல விவேகம் பண்ணி இந்த நெருப்போட தன்மையை சுடுவது, கம்பியோட தன்மை நீளமாக இருப்பது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த இடத்துல இந்த இடத்துல சொல்லிட்டு வர்றார், பிரம்மாதீனாம் பிராணினாம் சேதைத்ருணாம் அப்படிங்கிறது. பிரம்மன் முதல்ல இந்த நான்முகன் இருக்கானே, அவன் முதல்ல இருந்து மற்ற பிராணிகள் வரலும், இந்த விலங்குகள் வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராட்சிகளிலும் இதை ஒன்றை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. பார்த்தாலே இந்த இடத்துல டேபிள், இந்த இடத்துல சேர், யார் வேணா சொல்லலாம். ஒரு மாடோ இல்ல ஒரு ஏதோ ஒரு விலங்கு இருந்ததுன்னா கூட அதுக்கு கூட ஒரு அறிவு இருக்கு. எதிர்க்க ஒருத்தர் வந்து ஒரு புல்லை கொண்டு வந்து கொடுத்தாக்க, ஆஹா இவன் புல் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட போறது. அதே அந்த ஒரு ஆள் வந்து ஒரு கம்பை எடுத்துன்னு வந்து அடிக்கிறது வந்தானா, ஆஹா இவன் அடிக்க வரான், நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது. இப்படி அதுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை தான் அந்த சேத்தன தன்மைன்னு பேர். அந்த சேத்தன தன்மை எப்படி வந்தது? பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், நம்மளுடைய உடம்பு உட்பட. நம்முடைய உடம்பும் அப்படித்தான் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது இந்த உடம்பும். அப்படி பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்புக்கு அறியக்கூடிய தன்மை எப்படி வந்தது? அந்த அறியக்கூடிய தன்மை இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட பொருளுக்கு உண்டு அப்படின்னா, இந்த நாற்காலியும் பார்க்கும், இந்த டேபிளும் பார்க்கும், இந்த புஸ்தகம் பார்க்கும், இந்த மைக் பார்க்கும், எல்லாமே பார்க்கணும். எல்லாமே ஒரு பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். ஆனால் அவற்றுக்கெல்லாம் இல்லை, இருக்க முடியாது. நிச்சயமா எப்படி இருக்க முடியும்? ஆக அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அந்த தன்மையை எங்கிருந்தோ இந்த பஞ்சபூதங்கள் பெறுகின்றன அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அந்த இரும்பு கம்பி தன்னால் சுட முடியாதோ, சுடும் தன்மையை நெருப்பிலிருந்து பெறுகிறதோ, அது போன்று தன்னாலேயே அறிந்து கொள்ள முடியாத இந்த பஞ்சபூதங்கள் வேறு ஒன்றிலிருந்து அந்த அறிகின்ற தன்மையை பெறுகின்றன, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெறுகின்றன. வேறொரு இடத்திலிருந்து தான் இருப்பினை பெறுகிறது. இருப்பு அப்படிங்கிறது ஒரே ஒன்றுக்கு தான் இருப்பு இருக்க முடியும். அது பிரம்மத்துக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே இருப்பு கிடையாது. பிரம்மம் இருக்கிறதுனால எல்லாம் இருப்பது போல தெரிகிறது. எப்படி அந்த கயிறு இருந்தாக்க பாம்பு இருப்பது போல தெரிகிறதோ, அது போல பிரம்மம் இருந்ததுனாக்க எல்லாம் இருப்பது போன்று தெரிகிறது. அந்த இருப்பது இருக்கு அப்படின்னாலே இதுதான் வேணும். சத்து, சித்து, ஆனந்தம், இந்த மூணுமே பிரம்மத்திலேருந்து தான் வருது, வேற எங்கேருந்துமே வர முடியாது. சத்துனா இருப்பு, அந்த இருப்புங்கிறதே வந்து அந்த பிரம்மத்திலேருந்து தான் வருது. சித், அந்த அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அதுவும் அந்த பிரம்மத்திலேருந்து தான் வருது. ஆனந்தம், அதுவும் பிரம்மத்திலேருந்து தான் வருகிறது. ஆக வேற எங்கிருந்தோ இது கடன் வாங்கின்னு வந்திருக்கக்கூடிய இந்த அறிவு நமக்கு அது என்ன அப்படின்னு இதை புரிந்து கொள்ள வேண்டுமா? சேத்தனக சேத்தனானாம் சேதைத்ருணாம் பிரம்மாதீனாம் பிராணினாம். அதுக்கு அந்த இடத்துல உதாரணமே சொல்லி கொடுக்கிறார். இந்த இடத்துல அக்னி நிமித்தம் இவ தாகக்கத்வம், அக்னியினாலத்தான் எரிக்கின்ற சக்தி வருகிறதாம். தாகக்கத்வம் அனக்னீனாம் உதகாதீனாம். உதக்கம்னா தண்ணி, தண்ணீருக்கு வந்து எரிக்கின்ற தன்மை கிடையாது. ஏன்னா அது அக்னி தன்மை அதுல இல்ல. அதுக்கு எரிக்கின்ற தன்மை எப்படி வருகிறது அப்படின்னா, அந்த நெருப்பின் சம்பந்தத்தினால வருகிறது. நெருப்புடன் சேர்ந்ததுனால அந்த ஒரு தண்ணிக்கும் சுடுகின்ற தன்மை ஏற்படுகிறது. அப்படி அது போன்று இந்த ஆத்மாவினுடைய தொடர்பினால் இந்த பௌத்திகமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாலான இந்த உடலுக்கும் ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்திருக்கிறது அப்படிங்கிறார். ஆத்ம சைத்தன்ய நிமித்தமேவ சேதைத்ருத்வம் அப்படிங்கிறார். அந்நேஷாம், மற்ற பொருட்கள் எல்லாவற்றிற்கும் ஆத்ம சம்பந்தத்தினால இந்த ஒரு சேத்தனத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றார். கிஞ்ச ச சர்வஜ்ஞா, அந்த சர்வேஸ்வரன் சர்வஜ்ஞனா இருக்கக்கூடிய அவன், அந்த ஆத்மா என்ன பண்றது அப்படின்னா, யார் எதை கேட்கிறானோ, எதை விரும்பி பிரார்த்தனை செய்கிறானோ அதை அவனுக்கு கொடுத்து விடுகிறது. காமினாம் சம்சாரினாம் கர்மானுரூபம் காமான் கர்மபலானி ஸ்வ அனுகிரக நிமித்தாஞ்ச காமான் யஹ ஏகஹ பஹூனாம் அநேகேஷாம் அனாயாசேன விததாதி அப்படிங்கிறது. பிரயச்சதி இத்யேதத் அப்படிங்கிறது.
பல பல மக்களுக்கும் அவர்களுடைய கர்மங்கள் எப்படி இருக்கோ அந்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பலனையும், ஒருத்தன் பிரார்த்தனை செஞ்சான்னு வச்சுப்போம், அவனுக்கு பிரார்த்தனையினால் அவன் பிரார்த்தனை செஞ்சிருக்காங்கிறதுனால ஒரு அனுகிரகம் பண்ணி அதனாலேயும், இப்போ கர்மத்தினாலேயும் ஒருத்தனுக்கு பலன் கிடைக்கிறது, அனுகிரகத்தினாலேயும் ஒருத்தனுக்கு பலன் கிடைக்கிறது. இது இரண்டையும் யார் செய்கிறார்கள் அப்படின்னாக்க இந்த சர்வஜனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லி அந்த இது அப்படி கர்மங்களை எடுத்து கொடுப்பதற்கு ஒரு பெரிய பிரயத்தனமா ஒரு செய்யணும் அப்படிங்கிறது இல்ல, அனாயாசேனே அப்படின்னு போட்டு நிமித்த மாத்திரேன்னு அர்த்தம். அவன் இருப்பதனாலேயே எல்லாம் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவன் இருந்து கொண்டு அப்படி இருப்பதனால் அவனுக்கு அந்த கர்மங்கள் அவன் செய்த செயலுக்கு உண்டான பலன்கள் அவனுக்கு சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி யார் கொடுக்கிறார்களோ அந்த பரமேஸ்வரனை தம் ஆத்மஸ்தம், அந்த பரமேஸ்வரன் வேற எங்கேயும் இல்லை, இந்த ஆத்மாலேயே இருக்கான், நமக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும். யார் தெரிந்து கொள்கிறார்களோ ஏ அனுபஷ்யந்தி தீராகா, போன மந்திரத்திலையும் இதே இருந்தது, ஏ அனுபஷ்யந்தி தீராகா அப்படின்னு, யார் பார்க்கிறார்களோ அவர்கள் அப்படின்னு. யார் பார்க்கிறார்கள்? அணு அப்படின்னு வேற இருந்தது. ஆகம ஆச்சாரிய உபதேசம் அணு அப்படின்னு போட்டார். ஆகமத்தினாலும், ஆகமம்னா இந்த உபநிஷதங்களின் உபதேசத்தினாலும் குருவின் உபதேசத்தினாலும் பெற்ற ஒரு ஞானத்தினால், அதற்கப்புறம் செய்த மனன ஸ்ரவண மனன நித்தியாசனங்களால் யார் இந்த ஆத்மாவை சாட்சாத்காரம் செய்கிறார்களோ அதுதான் அது பஷ்யந்தி அப்படின்னு. அவனுக்கு என்னாகிறது அப்படின்னா தேஷாம் சாந்திஹி சாஸ்வதி, சாந்தின உபரதி, அந்த அமைதி அப்படின்னு அர்த்தம். அந்த அமைதி சாஸ்வதமான ஒரு அமைதி, நித்தியமாக இருக்கக்கூடியது, எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த அமைதி கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா அது எப்படி ஒருத்தனுக்கு ஒரு நித்தியமான ஒரு அமைதி கிடைக்க முடியும்? நித்தியம் அமைதி அப்படின்னாக்க என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஆச்சுன்னா அது அமைதியற்ற தன்மை ஆயிடுமே அப்படின்னாக்க அதுக்குதான் இங்க சொல்றார் ஸ்வாத்மபூத இவ அப்படிங்கிற. ஏன்னா அவனுடைய உண்மையான ஆத்மாவின் சாட்சா்காரம் கிடைச்சிடுறதா, அவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்சிடுறது. ஒரு பொருளை அந்த ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேர்ந்து இருந்ததுன்னா ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எங்கேயுமே சேராமல் ஒன்றாக எப்பொழுதுமே தனியாக இருக்கக்கூடிய பொருளை அதிலிருந்து பிரிக்க முடியுமா? ஒன்றிலிருந்து பிரிக்கவே முடியாது. அதுதான் சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டதா சொல்லுவார், அவரே லெக்சர்ல சொல்லியிருக்கார். இந்த இடத்துல இருந்து குதி அப்படின்னா குதிக்க முடியும், அங்கிருந்து குதினா குதிக்க முடியும், தண்ணியிலிருந்து குதி அப்படின்னா எப்படி குதிக்க முடியும்? எல்லா இடத்துலயும் ஒரு சேர்ல இருந்து குதி அப்படின்னா குதிச்சிடலாம், ஒரு டேபிள்ல இருந்து குதி அப்படின்னா குதிக்கலாம். தண்ணியிலிருந்து குதி அப்படின்னா குதிக்கவே முடியாது. எப்படி அப்படின்னா தானே குதிச்சாதான் முடியும், அப்ப கூட குதிக்க முடியாது. தானே குதிச்சா கூட ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வரணும். ஆக அது போல அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடியது, ஆனந்தமாக எது இருக்கிறதோ அது தான் அப்படின்னு தெரிந்த பிறகு அதிலிருந்து அவனை பிரிக்கவே முடியாது. ஏன்னா அதுதான் அவனிலிருந்து அவனை எப்படி பிரிக்க முடியும்? வேற ஒன்றாக இருந்ததுனால் பிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு வாய்ப்பே இல்லை. ஆக அதனாலதான் அது சாந்தி, சாஸ்வதி சாந்தி, எப்பொழுதும் இருக்கக்கூடிய சாந்தி என்னன்னா இதுதான். அந்த சாந்தி வேற யாருக்கும் கிடைக்காது. ந இத்தரேஷாம் அநேவம் விதானாம், யாரு பாஹ்ய விருத்திகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சாந்தி கிடைக்கிறது. பாஹ்ய விருத்திகள் வெளிப்பொருட்களிலே மனதினை செலுத்தியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சாந்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டார். இதுக்கு அடுத்த மந்திரம், இந்த இன்னும் 2 மந்திரங்கள் இருக்கின்றன. அந்த 2 மந்திரங்களுடன் இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. 2 மந்திரங்களையும் இப்ப படித்து விடலாம். ததேதத் இதி மன்யந்தே அனிர்தேஷ்யம் பரமம் சுகம் கதம் நு தத் விஜானியாம் கிமு பாதி விபாதி வா ந தத்ர சூரியः பாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி. இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். கேள்வியை கேட்டுட்டு யமனே ஒரு கேள்வியை கேட்கிறார். கேட்டுட்டு அவரேவும் ஒரு பதில் சொல்லிடுறார். இது என்ன கேள்வி, இது என்ன பதில் அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.